தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதில் இருந்தே அரசியல் உலகில் விமர்சன புயல்கள் சுழன்றடித்து வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் இறுதிச் சடங்கில் பங்கேற்ற தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை ஆருத்ரா நிறுவன மோசடி விவகாரத்தில் தொடர்புடைய பாஜகவினர் இந்த கொலையை அரங்கேற்றி இருக்கலாம் என சந்தேகம் இருப்பதாக தெரிவித்தார். தவறு செய்பவர்களுக்கு உறுதுணையாக பாஜக இருந்திருக்கிறது. இந்த கொலையிலும் அந்த ஆருத்ரா என்ற நேம் வருகிறது, தங்க கம்பெனி. இதையும் இந்த வியூகத்திலையும் அந்த கண்ணோட்டத்திலையும் அந்த விசாரணை மேற்கொள்ள வேண்டும். செல்வ பெருந்தகையின் இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த அண்ணாமலை, அவர் ஒரு முன்னாள் ரவுடி என்றும் அவருக்கு இந்த தகவல் தெரிந்திருக்கலாம் என்றும் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். இல்ல செல்வ பெருந்தகை தமிழ்நாட்டில் எல்லா ரவுடியும் மானிட்டர் பண்றாரா, இல்ல ஒரு செல்வ பெருந்தகையோட அடிஷனலா தமிழ்நாட்டுடைய டிஜிபி பொறுப்பேற்றிருக்காரான்னு எனக்கு தெரியாது. எங்கிட்ட யாரும் சொல்லவில்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில இடமும் இல்லை. ஆனால் செல்வ பெருந்தகை இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்க தான் கேட்கணும். ஏன்னா ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கா அப்படிங்கறத காவல்துறை தான் செக் பண்ணுங்கண்ணா. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் இந்த விமர்சனத்தை கண்டிக்கும் விதமாக செல்வ பெருந்தகை மீண்டும் சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழக பாஜகவில் குற்ற பின்னணி கொண்டவர்கள் என்ற நீண்ட பட்டியல் உளவுத்துறை வெளியிட்டதை சுட்டிக்காட்டி அதற்கான ஆதாரத்தையும் வெளியிட்டார். மேலும் பாஜகவில் எவ்வளவு ரவுடிகளை அண்ணாமலை சேர்த்து வைத்துள்ளார் என்பதையும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு கூவிட்டே இருக்கார் அண்ணாமலை. இந்த பட்டியலை வெளியிட்டார். இது யாரு? ஒரு காவல்துறை அதிகாரி இந்த செயலை செய்யலாமா? பொது வாழ்க்கையில 32 பக்க உளவுத்துறை அறிக்கையில 261 குற்றவாளிகள் பாஜகவுடைய தலைவர்களாக நீங்க நியமித்திருக்கிறீர்கள். 1977 வழக்கு. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பிளாக்மெயில் செய்து வரும் அண்ணாமலை அருவருப்பான அரசியல் செய்வதாக கூறினார். மேலும் ஆருத்ரா மோசடி வழக்கில் தொடர்புடைய ஒரு நபர் பாஜகவில் சேர 15 கோடி ரூபாய் கொடுத்ததாக ஆங்கில நாளேட்டில் செய்தி வெளியானதை குறிப்பிட்டதுடன் இதை பற்றி அண்ணாமலை வாய் திறக்காதது ஏன் என்றும் வினவினார். இதுக்கெல்லாம் பேச மாட்டேன்ற, வாயை திறக்க மாட்டேன்ற பாவம் கிராமத்துல அன்றாடம் கூலிகள், அவர்களுடைய வாழ்நாள் வருமானமே அதுதான். 1 லட்சம் பேர்கிட்ட ஏமாத்தி 2400 கோடியை ஒருத்த ஏமாத்தி இருக்கான். அவங்கிட்ட 15 கோடி ரூபாய் வாங்கிட்டு அவன் கன்ஃபஸ் பண்றான். இவனா காங்கிரஸ்காரனா, இவன் பிஜேபி காரன் கன்ஃபஸ் பண்றான். ஆருத்ரா தொடர்பாக பேசியவுடன் அண்ணாமலைக்கு கோபம் வருகிறது என கூறியவர் தன் மீதான வழக்கில் எதிலும் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்றும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். மேலும் தன்னை ரவுடி என கூறியதற்கு மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் வழக்கு தொடரப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். உன்னுடைய பேச்சில குற்றம் இருந்தால், பிறர் மனம் புண்படும்படி பேசினால், உண்மைக்கு புறம்பாக பொய்யை பேசினால் உன் மீது என்ன சட்டம் பாயன்னு உனக்கு தெரியுமா? செய்யாத தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் வழக்கமும் எனக்கு இல்லை என்றும் செல்வ பெருந்தகை எங்கு வேண்டுமானாலும் வழக்கு தொடரட்டும், அவரை நீதிமன்றத்தில் சந்திக்க நான் தயாராக உள்ளேன் என அண்ணாமலை கூறியுள்ளார். மேலும் செல்வ பெருந்தகை மீது இருந்த வழக்குகளை பட்டியலிட்டு அண்ணாமலை அறிக்கை வெளியிட்டுள்ளார். இதனிடையே தன்னுடைய வழக்கின் வரலாறு பற்றி அரைகுறை அண்ணாமலைக்கு தெரியுமா என வீடியோ வெளியிட்டு பதிலடி கொடுத்துள்ளார் செல்வ பெருந்தகை. என் மீது வழக்கு போட்டவர்கள் என்ன சொன்னார்கள்? நாங்கள் வழக்கை திரும்பி பெற்றுக் கொள்ளுகிறோம், அல்ல என்றால் நீங்களே அந்த வழக்கை வாஷ் செய்து விடுங்கள், ரத்து செய்து விடுங்கள் என்றார்கள். இதுதான் என்னுடைய வரலாறு, என்னுடைய பாரம்பரியம், என்னுடைய பின்னணி, நான் வந்த வழி. ஆனால் உங்களுடைய பின்னணி, உங்களுடைய வரலாறு, உங்களுடைய பாரம்பரியம் அப்படிப்பட்டதில்லை. மன்னிப்பு கேட்டவர்கள், மண்டியிட்டவர்கள். இரு தேசிய கட்சிகளின் மாநில தலைவர்கள் வார்த்தை மோதலால் தொண்டர்கள் இடையேயும் மோதல் ஏற்படும் சூழல் உருவாகி உள்ளது. இந்த மோதல் போக்கு தணியுமா அல்லது தொடருமா பார்க்கலாம்.